ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து நானும் ராதாவும் வந்து காலையில் வந்து வீடியோ காலில் பேசினது. எப்போவுமே சரி, நானும் ராதாவும் வந்து பேசிகிட்டு தான் இருப்போம். அவள் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்ட்டு காட்டினா. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. நான் கேட்டேன் அவளை, யார்ரி கூட வரா அப்படின்னு சொல்லிட்டு. அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவள் என்ன விலகிட்டு காமிச்சா அப்படின்னா, ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போறியாடின்னு அவள் சொன்னாள். இல்லை, நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகல, நான் வந்து ஃபோட்டோ வந்து இங்கேயே தான் வச்சுட்டு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னாள். சரி, ஓகே, ஃபோட்டோ வந்து நீ வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பார்த்து பத்திரமா போ அப்படின்னேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணோம், நிறைய விஷயம் பேசணும் மனசை விட்டு. இந்த கொஞ்ச நாள் 2 பேரும் பேசிக்காமல் இருந்தது எங்களுக்குள்ளே இன்னும் நெருக்கம் வரணும் அப்படின்றதுக்காக தான் பேசிக்காமல் இருந்தோம். அந்த நெருக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல நானும் அவளும். அவள் சொன்னா, நீ அழாத, நான் வந்து ஸ்ட்ராங்காக பேசணும் அப்படின்றதுக்காக நான் நினைக்கிறேன். இது ஏன்னு தெரியல, வாய்ஸ் ஒரே வரல, என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியல எனக்கு. நிறையா நான் அவகிட்ட கேட்டேன், என்னை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு நீ போறியே அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அவளுடைய லைஃபுக்காக அவள் போகிறது தான் நல்லது. நான் வந்து எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், நீ போ, தமிழ்நாட்டுக்கு போய் இரு அப்படின்னு சொன்னப்பெல்லாம் வந்து அவள் இல்லை, நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாள். இன்றைக்கி அவள் முகம் நிறைய பொய்யான சிரிப்பை வந்து சிரிச்சிட்டு இருக்கா அப்படின்றது என்னால் உணர முடிஞ்சது. ஏன்னா எப்படி எனக்கு இதை சொல்கிறது அப்படின்றதே எனக்கு தெரியல. அவளுக்கு பக்கபலமாக நானும், எனக்கு பக்கபலமாக அவளும் இருந்தா. இன்றைக்கி அவள் என்னை விட்டுட்டு ரொம்ப தூரமாக போகிறா. எனக்கு ஒரு கஷ்டம், அவளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா பக்கத்தில் போய் நின்று ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை இப்போதைக்கு. எனக்கு முழுக்க முழுக்க இந்த இடத்த வந்து நான் நிற்கிறதுக்கு காரணம் அவள் தான். இந்த இடத்த வந்து வீட்டில் உட்காந்து இருக்கிறதுக்கு காரணமும் அவள் தான். அவள் கொடுத்த தைரியம், அவள் கொடுத்த நம்பிக்கை, இதெல்லாம் தான். இன்றைக்கி அவளே இங்கே இல்லை, அவளே கிளம்பி போயிட்டா அப்படின்னும்போது, எனக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது நான் யார்கிட்ட போய் நிற்பேன்? ஒரு 10 நாள் மனசு சரியில்லைன்னா கூட போகிறதுக்கு யாரும் இல்லை. அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சொன்னவகிட்ட எப்படியெல்லாம் இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். எப்படி என்ன பண்ண போகிறா அப்படின்றது எதுவுமே தெரியல. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளம் அப்படின்னா, உண்மையாக 2 பேரையுமே சொல்லிப்போம். எந்த ஒரு இடத்தையும் விட்டு கொடுத்தது கிடையாது. யார்கிட்டேயும் வந்து அவள் வந்து இந்த மாதிரி சடனாக போவா அப்படின்றத கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. நான் எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், நீ போறாதா, நீ போ. நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன், பேசாமல் நீங்கள் வந்து உன் லைஃபுக்காக நீ வந்து இரு அப்படின்னு சொன்னப்பெல்லாம் அவள் இல்லை, நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாள். ஆனால் அவள் திடீர்னு ஃபோன் பண்ணி அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அழுது, அவளை என்னால் சமாதானப்படுத்தவே முடியல. நேற்று கூட, நீ கிளம்பி இங்கே வா, என்கிட்ட வா, என்னை வந்து பாரு அப்படின்னா. பட்டு என்னால் போக முடியாத சூழ்நிலை, என்னால் போக முடியல நேற்று. அதுக்காக அவகிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். அவள் வந்து ட்ரெயின் ஏற்றுறதுக்கு யாரும் போகல, என்ன எப்படி போயிருப்பா அப்படின்ற ஒரு விஷயம். அங்கே போய் என்ன பண்ண போகிறா, யாரோடைய துணையும் இல்லாமல் எங்கே என்ன இருந்து என்ன செய்ய போகிறா அப்படின்றது. ஏன்னா அவள் திரும்ப இங்கே வந்து என் வீட்டில் வந்து ஒரு 10 நாளோ இருந்துட்டு அவள் திரும்ப அங்கே போனால் அவள் அந்த கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும் என்ன. அதனால் அவள் எடுத்திருக்க முடிவு கரெக்டு தான். அவள் போகட்டும், அவள் அங்கே போகிறது தான் எனக்கு சரி அப்படின்னு தோணுது. அங்கே போய் அவளுடைய லைஃப் அவள் பார்க்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு அவள் புருஷன்கிட்ட பேசி நம்மளால் வந்து புரிய வைக்க முடியாது. அவள் புருஷனாக எடுக்கிற முடிவால் மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும். எனக்கு காலையிலேயே 5:30 மணிக்கு கால் பண்ணி என்னால் சத்தியமாக முடியல, என்னை இப்படி அனாதையை விட்டுட்டு போகிறவ.
எனக்கு இங்கே இருந்து தன்னம்பிக்கை கொடுத்து தைரியம் கொடுத்து என் கூட இங்கே இருப்பா அப்படின்னு நினச்சேன். இப்போ அங்கே போய் அவள் யார் வீட்டில் இருப்பா, எங்கே தங்குவா, என்ன பண்ண போகிறா, எதுவுமே என்கிட்ட சொல்லலை. எனக்கும் தெரியல. பாவம். ஆனால் அவள் என்ன இங்கே இருக்கணும், அவனுக்காக எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா. இப்போ அவளுடைய லைஃபுக்காக அவள் ஒரு முடிவு எடுத்து என்கிட்ட சொன்னான், நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சு. என்னாலும் அவள் அது நான் தமிழ்நாட்டில் இருந்து அவள் இப்போ கிளம்பி போயிருந்தாள்னா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தைரியத்தில் அந்த நம்பிக்கையில் அவளை நான் நீ வா அப்படி இல்லை போ அப்படின்னு சொல்லு. இப்போ நானும் அங்கே இல்லை, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இந்த ஒரு வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ராதாவும் நானும் எப்படி இருந்தோம் அப்படின்றது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் அவ்வளோ பேசணும். என்ன 2 பேருமே மாறி சாரி கேட்டுக்கிட்டோம். எனக்கு புரியல அவள் ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கா. ஒருவேளை இன்னும் அவள் புருஷன் அவள் மேலே கேர் எடுத்துருக்கலாமோ, இல்லை வீட்டில் இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கலாமோ. நிறைய பொறுத்து போனதுனால ஒருவேளை அவளால் தாங்க முடியாமல் அவள் கிளம்பிட்டாலோ, எல்லாமே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அவள் தைரியமாக சொல்கிறா, என்னால் போய் அங்கே மேனேஜ் பண்ணிக்க முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கே போய் இருப்பா, என்ன பண்ணுவா, எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா காலையிலே 2 பேரும் மாறி மாறி அழுதது மட்டும்தான் மிச்சம். தெரியல அவள் ஏன் இந்த மாதிரியான முடிவு எடுத்து போகிறா, என்ன பண்ண போகிறா அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன அவங்க மாமியாரும் அதுக்கப்புறம் பெரிய மாமியாரும் வந்தாங்க, கிளம்பட்டோமான்னு கேட்டாங்க. பெரிய மாமியார் எல்லாருக்குமே ராதா அந்த இடத்த விட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அவள் போவா அப்படின்றத நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க யாரும். இன்கேஸ் நான் கொண்டு நினச்சி பார்த்துருக்க மாட்டேன். ஏன்னா நான் தமிழ்நாட்டுக்கு கூட்டப்போலாம் அவள் வரமாட்டேன்னு சொன்னவ. என்ன இன்றைக்கி அவளே எப்படி கிளம்பி போகிறா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி அம்மா அவங்க அவள் போகிறான்றதுக்காக அழறாங்களா, இல்லை அவள் போய் தொலைட்டோன்றதுக்காக அழறாங்களான்னு எனக்கு தெரியல. சத்தியமாக நிறைய அழுதுட்டாங்க அம்மா. என்னால் சமாதானப்படுத்த முடியல அவங்கள. ஆனால் எனக்கு தெரியல அவங்க ஏன் அழுதாங்கன்ட்டு. என்னால் புரிஞ்சுக்கவும் முடியல அவங்கள. அவள் இருக்கும்போது அவள் ஒரு மாதிரியாக நடந்துக்கிட்டாங்க. இப்போ அவள் போகிறான்னு உடனே அப்படி அழறாங்க. என்ன சொல்கிறேன், வந்துருவாம்மா, 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்துருவா அப்படின்னு அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. எதுக்காக அழறாங்கன்றதும் எனக்கு புரியல. அவங்க என்ன நினச்சி அழறாங்க, அவள் வருவான்னு நினச்சி அழறாங்களா, இல்லை வரமாட்டான்னு நினச்சி அழறாங்களான்னு தெரியல. ஆனால் ஏதோ அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. அது யாரால் என்னன்றது சத்தியமாக தெரியல. ஆனால் ஏதோ அம்மாவுக்கும் ராதாவுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குது. அது ஏன் என்ன ஏது அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் ஒரு வார்த்தை அவங்களும் போவாத இங்கே இரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அவங்களும் சொல்லாதனால போகிறாளா என்னன்னு தெரியல. நான் கேட்டும் பார்த்துட்டேன். ஒரு வார்த்தை கூட இருன்னு அவங்களும் சொல்லலை. ஏன் போகாத என்ன பிரச்சனை அப்படின்றது எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்தேன் 2 பேரையும். என்னால் முடியல. சரியா போட்டோம், கொஞ்ச நாள் போய் அவளுடைய லைஃப்பை அவள் பார்க்கட்டும். அதுதான் அவளுக்கு சரி, நல்லது. கொஞ்ச நாள் பிரிஞ்சு விலகி இருந்தாவது அவங்களுக்குள்ள புரிதல் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காலையிலே 3 பேரும் நிறைய அழுதுட்டோம். நான், அம்மா, ராதா எல்லாம். 12 மணிக்கு ட்ரெயின் அவளுக்கு. இப்போ கூட அவகிட்ட பேசிட்டு தான் நான் இந்த வீடியோவை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். தனியாக போயிடுவாளா